திரும்பவும் அவர் தான் வருவாரு, ஸ்டாலின் தான் வருவார், நல்லா வருவார் ஸ்டாலின். இல்ல அவரு தான் ஜெயிக்க முடியும், வேற யாரும் வாய்ப்பு இல்லைன்றாங்க. வாய்ப்பே இல்ல, இல்ல அவரு தான் ஜெயிக்க வரவே மாட்டாரு. ஓப்பனா சொல்றேன் நானு, ஸ்டாலின் இல்லாம வயிறுல எரியுது. ஓ இல்ல என்ன புண்ணியம் இல்ல 200 தொகுதி மேல ஜெயிச்சு அவர் தான் திரும்ப ஆட்சி அமைப்பாருன்றாங்க. ஸ்டாலின் நல்லா தானே பண்றாரு. ஸ்டாலின் சொல்லாத, ஸ்டாலின் என்ன பண்றாரு? 1000 ரூபாய் செல்லு ஆட்டிக்கு போறாரு, அதே தான். பெண்களுக்கு தான் பாதுகாப்பு எது கிடையாது, அவர் பாதுகாப்பே கொடுக்கல. அடுத்த தடவை ஓட்டு போட்டாக்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கிறோம், அப்புறம் டெல்லியில் போய் தான் கேஸுக்கு பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். சிங்கார சென்னை சிங்காரமாக இருக்கு, திரும்பி பாருங்க குப்புன்னு வாடை தான் அடிக்குது. விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இவங்ககிட்டலாம் கொடுத்து நம்ம பார்த்துட்டோம். புதுசாக ஒருத்தர் கொடுத்து பையன் ஒண்ணுமே தெரியாத பையன்றாங்களே. வரும்போது எல்லாருக்குமே எதுவுமே தெரியறதில்ல, வந்தால் கற்றுக்க போகிறாங்க. அப்படியே இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வேணா கக்கனா காமராஜரா? விஜய் எங்க வீட்டு புள்ள விஜய் தான் வரணும். இத்தனை வருஷமா நீ கட்சியில் இருக்கிற என்ன மக்களுக்கு என்ன செய்துக்கிற? ஒண்ணுமே செய்யல. அவர் நடிக்கிறத விட்டு வந்துக்கிறாரு, அவர் வேலையை விட்டு வந்துக்கிறாரு. எங்க வீட்டு புள்ள வருவாரு விஜய் வருவாரு. 100க்கு 100 உலமை ஜெயிச்சு வருவாரு, ஜெயிப்பாரு. அவர் ஜெயிக்க முடியாதுன்றாங்களே தனியா. ஜெயிப்பாரு, இது சத்தியம். ஆமா, தோத்துட்டாருனா ஜெயிப்பாரு, இது சத்தியம். தோத்துட்டாருனா தோக்க மாட்டாரு. சவால் போடுறியா எனக்கு உனக்கு? சவால் ஆக முடியுமா விஜயால? ஆக முடியும், இது சத்தியம். கூத்து போட்டியில எதுனா மாத்தகம் பண்ணாதான் அவர் தோப்பாரு, இல்லைன்னா அவன் தான் வருவான். ஓ மாற்றம் வரணும். இவங்களுக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டால் கேஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அடுத்த தடவை ஓட்டு போட்டாக்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கிறோம், அப்புறம் டெல்லியில் போய் தான் கேஸுக்கு பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். ஆட்சி மாற்றம் வரணும். அடுத்து யார் நம்பர் 1 மாநிலமா மாத்தி இருக்கு தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்க. இவரா சொல்லிக்கிட்டா போருமா? எந்த இடத்துல நம்பர் 1 மாத்தி இருக்கிறாரு? ஒரு குப்பை தொட்டியா வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு சிங்கார சென்னை சிங்காரமாக இருக்கு, திரும்பி பாருங்க குப்புன்னு வாடை தான் அடிக்குது. அதுக்கு கூவத்துக்கெல்லாம் போக வேண்டாம், இந்த மார்க்கெட்டே போதும். உதாரணம் இல்ல, மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், இலவச பஸ். இதுக்கப்புறம் என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இலவசமா பஸ் விட்டாரு, வெறும் ஓட்ட பஸ். கேஸ் 5000 ரூபாய்க்கு விற்கிறாரு. இஞ்சிலாவும் மஞ்சள்ல போச்சுன்னு எங்க நிலையில அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ 5000 ரூபாய் கொடுத்து பெண்களோட ஆதரவு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த திரும்ப நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்றாங்களே அவங்க. அது அவரே சொல்லிக்க வேண்டியதுதான். விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இவங்ககிட்டலாம் கொடுத்து நம்ம பார்த்துட்டோம். புதுசாக ஒருத்தர் கொடுத்து பையன் ஒண்ணுமே தெரியாத பையன்றாங்களே. வரும்போது எல்லாருக்குமே எதுவுமே தெரியறதில்ல, வந்தால் கற்றுக்க போகிறாங்க. அப்படியே இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வேணா கக்கனா காமராஜரா? சினிமாக்காரு ஒரு விஷயமும் தெரியாது, ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் சினிமாக்காரவங்க தான்ப்பா. எம்ஜிஆர் சினிமாக்காரர் தான், அவர் சினிமாக்காரர் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 20 லட்சம் செலவு பண்ணி 50 லட்சம் லாபம் பார்க்குறது எல்லாரோட தொழிலில் நடக்கிறது தான். அதுக்காக எல்லாத்தையும் மொத்தமாக நீங்களே சுருட்டிக்கணும்னா எப்படி தான் ஆகிறது? எதுக்கு வராரு மக்களுக்காக? அது அவர் நடிகராக இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன், ஜனங்களுக்கு 10 ரூபா செய்யுங்க. ஜனங்களுக்கு நீங்கள் சாப்பாடு இலவசமாக எதுவும் கொடுக்க வேண்டாம். நல்ல காற்று, நல்ல சுகாதாரம், இந்த விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாவே ஜனங்களுக்கு நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு நீங்கள் இதை மட்டும் கொடுத்தாவே போதும். விலைவாசி ஏற்றம் அதெல்லாம் கட்டுப்படுத்தினீங்கன்னாவே போதும். ஸ்டாலின் சொல்லாத, ஸ்டாலின் என்ன பண்றாரு? 1000 ரூபாய் செல்லு ஆட்டிக்கு போறாரு, அதே தான். 1000 ரூபாய் கொடுக்குறாருல, நம்ம வீட்டு காசு. நாங்க வந்து வீட்டு வயதா காட்டுறது, நிலத்து வயதா காட்டுறது, அந்த காசு அவரு சென்மத்தை ஓய்ச்சி அவங்க வீட்டு காசு கொண்டு கொடுக்கல. இந்த ரோட்ல தான் உட்காந்துக்கிற துண்ண சோர்ல ஒரு சிலிண்டர் வந்து 5000 ஏற்றிட்டாரு. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? அப்ப சிலிண்டர்ல மக்கள் நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா சோறு ஆக்கி துணுக்குன்னு வெறுவுக்கு காட்டுக்கு போவாத. இப்ப எந்த காலத்துல வெறுவு போட்டு பத்த வைக்கிறோம்ப்பா, அந்த காலத்துல வெறுவு டானு சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க பாரு. ஒரு சென்னையில ஹோட்டல் கடை வந்து ஒரு தோசை எவ்வளவு தெரியுமா? 80 ரூபா ஒரு தோசை, 10 ரூபா மாட்டேங்குது. ஒரு இட்லி 25 ரூபாய். கோயம்பு நல்லா இருக்குமா? பெண்களுக்கு தான் பாதுகாப்பு எது கிடையாது, அவர் பாதுகாப்பா கொடுக்கல. பெண்களுக்கு பாதுகாப்பா கொடுக்கல. திரும்பவும் அவர் தான் வருவாரு, ஸ்டாலின் வருவார், நல்லா வருவார் ஸ்டாலின். இல்ல அவரு தான் ஜெயிக்க முடியும், வேற யாரும் வாய்ப்பு இல்லைன்றாங்க. வாய்ப்பே இல்ல, அவரு தான் வரவே மாட்டாரு. ஓப்பனா சொல்றேன் நானு, ஸ்டாலின் இல்லாம வயிறுல எரியுது. ஓ இல்ல என்ன
என்ன புண்ணியம் இல்ல 200 தொகுதி மேல ஜெயிச்சு அவர் தான் திரும்ப ஆட்சி அமைப்பாருன்றாங்க. அது வந்தா வரட்டும் போ. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அப்புறம். இப்போ வந்து விஜய் சார் தான் வரணும். அவர் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்களே டிஎம்கேல. டிஎம்கேலையா அவெல்லாம் வந்து முந்தாணி பொண்டாணி முந்தால மணி கடிக்கணும் அடிக்கிறோம். 8 லட்ச ரூபா கடங்குது. 8 லட்ச ரூபா அவர் எனக்கு கொடுக்க சொல்லு இப்போ. யார் ஸ்டாலினா? கொடுக்க சொல்லுங்க. 8 லட்ச ரூபாயா? இப்போ எனக்கு கொடுக்க சொல்லு, நான் அவருக்கு நான் ஓட்டு போடுறேன். விஜய் சார் வந்து என்ன ஏமாளியா இல்லை கோமாளியா இல்லை ராமதாஸ் அன்புமெல்லாம் வந்து ரெட்டவாசம் போட்டு ஆடிங்கிறாங்க. அவங்களாம் ஆட்டக்காரனா? அடுத்து உதயநிதி தான் முதலமைச்சராக கிடையாது, எவனுமே கிடையாது. வர தேவையில்ல. விஜய் வந்தா போதும்டா. விஜய் தான் போடுவோம். விஜய் தான் வரணும். விஜய் ஜெயிக்க முடியாதுன்றாங்களே. அதெல்லாம் சும்மா கதை. விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். ஒன்றும் தெரியாது, வேஸ்ட். அவர் வந்து எங்களுக்காக பாடுபாட வந்துக்கிறாரு. எங்க வீட்டு பிள்ளை தான் அது. விஜய் தான் வரணும். அவர் எங்களுக்காக பாடுபாட வந்துக்கிறாரு. இவங்க யாரும் வந்து எங்களுக்காக பாடுபாடல. நாங்க கஷ்டப்பட்டு தான் கஞ்சி குடிக்கிறோம். என்ன விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். வருவாரு விஜய் வருவாரு. 100க்கு 100 உலமை. விஜய் எங்க வீட்டு பிள்ளை. விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். இத்தனை வருஷமா நீ கட்சியில் இருக்கிற என்ன மக்களுக்கு என்ன செய்துக்கிற? ஒண்ணுமே செய்யல. அவர் நடிக்கிறத விட்டு வந்துக்கிறாரு. அவர் வேலையை விட்டு வந்துக்கிறாரு. எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சு வருவாரு. ஜெயிப்பாரு. அவர் ஜெயிக்க முடியாதுன்றாங்களே தனியா. ஜெயிப்பாரு. இது சத்தியம். அப்படியா? ஆமா. தோத்துட்டாருனா ஜெயிப்பாரு. இது சத்தியம். தோத்துட்டாருனா தோக்க மாட்டாரு. சவால் போடுறியா எனக்கு உனக்கு? சவால் ஆக முடியுமா விஜயால? ஆக முடியும். இது சத்தியம். கூத்து போட்டியில எதுனா மாத்தகம் பண்ணாதான் அவர் தோப்பாரு. இல்லைன்னா அவன் தான் வருவான். ஆமா. 1000 பேர் 1000 சொல்லிட்டான். அவன் எல்லாத்தையும் மீண்டு வந்துடுவான். அப்புறம் என்ன சொல்ற? அவன் ஜெயிப்பான். அவன் மீண்டு வருவான். எல்லாருக்கும் நல்லது செய்வான். கூட்டணிக்கு யாருமே இல்ல சப்போர்ட்ல. டிஎம்கே நிறைய பேர் ஜனம் குழந்தைங்க கூட அவருக்கு மக்கள் துணை. பொம்பளைங்க தெம்மாம குழந்தைங்க கூட துணைக்குது. அவனால ஜெயிச்சு வருவாரு. அந்த சாமியும் அவருக்கு துணைக்குது. அவரு வந்து நல்லது செய்யணும்னு வராரு. நல்லபடியா ஜெயிப்பாரு. ஜெயிச்சு வருவாரு. மக்களுக்கு அது கண்டிப்பா ஜெயிப்பாரு. உனக்கு எனக்கும் விஜய் வருவாரு. அதான் சொல்றேன் நானும். வேற யாரும் வர முடியாது, ஜெயிக்க முடியாது. யாரும் எங்களுக்கு வந்து நல்லதே செய்யல. இவர் வந்தா நல்லது செய்வாரு. நாங்க போய் இவரை தான் நம்புறோம். இவர் தான் ஜெயிப்பாரு. ஸ்டாலின் நல்லா பண்ணிருக்கதா? ஒண்ணுமே பண்ணல. ஏமாத்துல பொய் பித்தலாட்டா அவங்க ஜனங்களுக்கு தான் சரியா வீடு கட்டி வச்சிருக்காங்க. மாசம் 1000 நாங்களாம் வாங்கலையே. எந்த 1000 ரூபாய்? எனக்கு பொண்ணு இல்ல புள்ள இல்ல. 1000 ரூபாய் கொடுத்தாருல. எனக்கு நான் வாங்கலையே. அவர் கையில ஒரு பைசா என் பேர்ல போடலையே. எனக்கு கொடுக்கலையே. நான் வாங்கலையே. கவர்மெண்ட் பணமே நான் வாங்கினது கிடையாது. அதுல போனீங்களா? எதுலையுமே கிடையாது. பஸ்ஸில் போய்க்கிறேம்மா. பெரிய பஸ் அவங்களுக்கு இல்லை. கவர்மெண்ட் பஸ்ஸு. நான் அவங்க அம்மா அவங்க அப்பா சம்பாதிச்சு பேசுவாங்க. என்ன அதில் வரலான்ட்டு அவரு பெரிய பஸ் விட்டாரு. என்னப்பா சொல்றேன். அது ஒரு நல்லது செஞ்சிருக்காங்க. ஐயோ நல்லது. அதில் விட்டு எங்களுக்கு கொள்ளை அடிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும். 5 ரூபாய்க்கு இப்போ பாடுபட்டு நீ 500 ரூபாய் கொள்ளை அடிக்கிறது எங்களுக்கு தெரியும். நீ அரசியல்வாதி. நாங்கள் ரோட்டு சுத்துறோம். விஜய் ஒன்று சொல்றாங்க, ரொம்ப அனுபவம் இல்லை, ஒன்றும் பெருசா வந்தா தான் அனுபவம் மாடுவாரு. இப்போ நீ வர வயசு தான் இதை பேசுற. நீ வீட்டுல என்ன பேசுவியா? மக்கள் அண்ணவன்னா தெரிஞ்சுக்குவாரு. எல்லாத்தையும் பேசுவாரு. எல்லாம் எடுத்து சொல்லுவாரு. விஜய் நல்லபடியா அவரு ஜெயிச்சாரு. அப்புறம் என்ன சொல்ற? எங்களுக்கு யாரும் பக்கத்தோணையில் எங்களுக்கு நல்லதே செய்யல. ஒரு மகராஜா கூட ஒரு கடை கொடுல. நாங்கள் ரோட்டில் கிடக்குறோம். எங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நான் சொல்கிறேன்.